ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கின் நியூஸ் சேனல். ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நிஃப்டி ஐடியை மட்டும் நல்லாவே அடிச்சிருந்தாங்க. குறிப்பிட்டதுக்கு ரீசன் என்னென்னா, அமெரிக்கா நேற்று அவங்களோட சிபிஐ டேட்டா வெளியிட்டாங்க. அதாவது சிபிஐனா யூஎஸோட கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அது கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ஐடி ஸ்டாக்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகும்னு அடிச்சிருக்காங்க. ஆனால் இது வந்து கண்டினியூஸ் ஆகாது. ஒரு நெகட்டிவ் நியூஸ்னால அடிச்சிருக்காங்க இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸு. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் மட்டுமே 427 பாயிண்ட் அடிச்சிருந்தாங்க. மற்ற இண்டெக்ஸ் எதுவுமே அவ்வளோட்டு அடிக்கலை. ஆனால் இதுதான் மேஜர் ஆட்டினேக்கு அடிச்சிருந்தாங்க. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு 19 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் ஒரு 33 பாயிண்ட்ஸும், நிஃப்டி பேங்க் ஒரு -5 பாயிண்ட்ஸு, பிஎஸ்சி ஸ்மால் கேப் ஒரு 299 பாயிண்ட்ஸ் அப்போ தான் ட்ரேட் ஆயிடுச்சு. அடுத்தது இன்றைக்கி எஃப்ஐஎஸ் நிறையவே வாங்கியிருந்தாங்க. அதாவது இன்றைக்கி 4000 கோடிக்கு மேலே எஃப்ஐஎஸ் வாங்கியிருக்காங்க. குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும் எஃப்ஐஎஸ் 4710 கோடிக்கு இன்றைக்கி வாங்கியிருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 958 கோடிக்கு விற்றுருக்காங்க. நேற்று கம்பேர் பண்ணும்போது எஃப்ஐஎஸ் இன்றைக்கி நிறையவே வாங்கியிருக்காங்க. அதே இது நேற்று கம்பேர் பண்ணும்போது டிஏஎஸை கம்பேர் பண்ணும்போது நேற்று டிஏஎஸ் வந்து கிட்டத்தட்ட 1900 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து 958 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ இது வந்து எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் நியூஸ் ஐடிஸில் வந்தது. ஐடிசியோட சஞ்சீவ் புரி இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இவங்க வந்து சிகரெட் பிஸ்னஸில் போர்டு போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பாட்டு சிகரெட் மட்டும் இல்லாமல் எஃப்எம்சிஜி, ஹோட்டல், ஃபுட் பிஸ்னஸ் அப்படி வேறு லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐடிஸில் தான் இன்றைக்கி நிறைய பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இவங்களோட 2012, 2013, 2019, 2020 இந்த காலாண்டில் பார்த்தீங்கன்னா இவங்களோட சிகரெட் சேல்ஸ் வந்து 20% கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் 2021, 22 இந்த காலாண்டில் பார்த்தீங்கன்னா இவங்களோட சிகரெட் சேல்ஸ் பரவாயில்லாமல் இருந்திருக்கு. குறிப்பாட்டு காமன் டாக்ஸேஷன் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இல்லீகல் சிகரெட் சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த கம்பெனி வந்து அவங்களோட சேல்ஸ் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவங்க நியூ டைப்ஸ் ஆஃப் சிகரெட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது இவங்களுக்கு மேலும் ஒரு ப்ராஃபிட்டில் இன்க்ரீஸ் காமிச்சிருக்கு. ஸோ இவங்களோட சிகரெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டைப் ஆஃப் சிகரெட் சேல்ஸ் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கல்ல, இந்த ஒட்டுமொத்த சிகரெட் சேல்ஸில் இவங்க நியூ டைப் ஆஃப் சிகரெட் இன்ட்ரடியூஸ் பண்ணது மட்டும் 17% ஆஃப் த ரெவன்யூ இவங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிகரெட் சேல்ஸில் இல்லீகல் சிகரெட் சேல்ஸை ஸ்டாப் பண்ணதுக்காண்டி இந்த கம்பெனி நிறைய முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஒரு தனிநபர் சிகரெட் நுகர்வு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிகரெட் மீது டேக்ஸ் வந்து, அதாவது சிகரெட் மேலே டேக்ஸ் அதிகமாட்டு போட்டாலும் நுகர்வு வந்து குறையவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அதாவது சிகரெட் சேல்ஸ் பண்ணுறாங்கல்ல, சிகரெட் பிஸ்னஸில் 1/3 வந்து சட்டவிரோத சிகரெட் சேல்ஸாக தான் இருக்குது அப்படின்னு, சிகரெட் பிஸ்னஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசி கம்பெனி எஃப்எம்சிஜி செக்டாரில் எபிட்டா மார்ஜினை வந்து 0.82 வரைக்கும் அதிகரிக்கிறதுக்காண்டி இவங்க வந்து இந்த நிறுவனம் வந்து உறுதி பூண்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஐடிசியோட சஞ்சய் புரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஐடிசியோட கன்சியூமர் குட்ஸோட மார்ஜினும் ஜம்ப் ஆயிருக்கு. அதாவது லாஸ்ட் 3 இயர்ஸில் மட்டும் இவங்க 300 ஐட்டம்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, 300 ஐட்டம்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. குறிப்பாட்டி இவங்களோட சிஏஜிஆர் க்ரோத் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் 14% க்ரோயிங் ரேஞ்சில் தான் இருக்குது. இதுவும் ஐடிசியில் வந்து அப்டேட் தான். இவங்க வந்து ஃபியாமா சோப்ஸ், என்கேஜ், டியோடன்ஸ், ஆசீர்வாத் ஆட்டா, அதாவது இவங்களோட ஆசீர்வாத ஆட்டா பிராண்ட் இருக்குல்ல, அது 8000 கோடி வேல்யூ உள்ள பிராண்டை ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆசீர்வாத் ஆட்டா, சன்ஃபீஸ்ட் குக்கீஸ், ஃபியாமா சோப்ஸ், என்கேஜ், டியோடன்ஸ் இது மட்டும் 19,123 கோடி ரெவன்யூ பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து சிகரெட்லேருந்து தான் இவங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ சிகரெட் பிஸ்னஸை கம்மி பண்ணி எஃப்எம்சிஜி, ஃபுட்டு, ஹோட்டல்ஸ் இந்த செக்டர்லாம் இவங்களோட பிஸ்னஸை இது விரிவாக்கம் பண்ணிட்டு இருக்காங்க ஐடிசி. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸ் குறிப்பாட்டு இவங்க இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஐடிசி. இவங்க வந்து ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க. அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸை தனியாக ஸ்பிளிட் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களோட ஹோட்டல் கெப்பாசிட்டியை 50% நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி ஐடிசி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொல்கிற மாதிரி தான் ஐடிசி ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். இவ்வளோ பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுனால இன்றைக்கி ஷேர்கான், எம்கே குளோபல் செக்யூரிட்டிஸ் இவங்கெல்லாம் ஐடிசிக்கு குறிப்பாட்டு எம்கே குளோபல் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபினான்ஷியல் 525 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஷேர்கான் பார்த்தீங்கன்னா 515 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது டெஃபினட்டாக கண்டிப்பாக ரீச் ஆகும். ஏன்னா இவங்க வந்து எஃப்எம்சிஜி, ஃபுட்டு, சிகரெட்ஸ் எல்லாத்துலேயுமே எஃப்எம்சிஜியில் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டரில் ஃபுட்டில் இவங்க வந்து அதானி, வில்மரை பீட் பண்ணி ஃபஸ்ட் இடத்துக்கு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வேர்ல்ட்லே 3rd டொபாக்கோ கம்பெனி ஐடிசி தான் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். இந்த வேல்யூஷனில் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஐடிசி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். நெக்ஸ்ட் டாடா குழுமத்தில் சந்திரசேகரனோட டீம் வந்து 6 லட்சம் கோடி வந்து முதலீட்டாளருக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. லாபம் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2021 செப்டம்பர் 24 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மும்பையோட சென்செக்ஸ், மும்பை பங்குச்சந்தையோட சென்செக்ஸ் வந்து 60,000 பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் ரீச் பண்ணாங்க. ஸோ அதுதான் ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 2.2 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் கம்பேர் பண்ண லாஸ்ட் 2.2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் ஒரு 16% வந்து அதிகரிச்சிருக்கு.
ஸோ அந்த டைமில் ஃபஸ்ட்டு 4 பிளேஸில் இருக்க சில கம்பெனிஸோட லிஸ்ட் தான். ஃபஸ்ட்டு நம்மளோட டாடா குழுமம் தான். அதாவது கண்ணை மூடிட்டு ஒரு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னா அது நம்மளோட டாடா குழுமமாக தான் இருக்கும். குறிப்பாட்டு முதலீட்டாளர்களுக்கு 6 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்களா, இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து 6 லட்சம் கோடி அவங்களோட ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. குறிப்பாட்டு இது வந்து 25% வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி இருந்ததை விட கூடுதல் மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட ஷேர் மார்க்கெட்டில் டாடா குழுமத்தோட ஷேர் பார்த்தீங்கன்னா டோட்டலி 26 கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. அதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஷேர் இருக்குல்ல, அது மட்டும் 227% வந்து அதிகமாட்டு முதலீட்டாளருக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தால யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கௌதம் அதானி. அதாவது கௌதம் அதானியோட இந்த டாட்டா இது அதானி பவர் இருக்குல்ல, அது வந்து நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்துச்சு. 5 மடங்கு கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. அவங்க லிஸ்டாகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட கடன் வந்து அதிகமாக இருக்கு அந்த கம்பெனியில். நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து கவர்மெண்ட்டு வந்து அக்யூர் பண்ண கம்பெனிஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ரீசெண்டாட்டி ஹிண்டன்பர்க் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு இது ரிசர்ச் அவங்க ஒரு இது கொடுத்தாங்க, நியூஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து அந்த ஷேர்லாம் அடித்து கீழே தள்ளிட்டாங்க. ஸோ அது நெக்ஸ்ட்டு ஆனாலும் இவங்க வந்து பங்குச்சந்தையில் 4.3 லட்சம் கோடி வந்து இவங்க வந்து 10 நிறுவனம் வந்து இவங்களுக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. 4.3 லட்சம் கோடி இவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. 42% இது வந்து கூடுதல் லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாட்டு பார்த்தீங்கன்னா சுனில் மிட்டலோட பாரதி குழுமம் வந்து 3rd பிளேஸில் இருக்காங்க. முருகப்பா குழுமம் தான் 3rd பிளேஸில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சுனில் மிட்டலோட பாரதி குழுமம் வந்து 4th பிளேஸில் இருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட 46th ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து சேர்மேன் முகேஷ் அம்பானி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் 10 கம்பரஸ் பயோகேஸ் பிளான்ஸ் வந்து அமைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க அக்ராஸ் இந்தியா. இது மூலமாட்டு 5.5 மில்லியன் டன்ஸ் ஆஃப் அக்ரோ ரெசியூஜ் அண்ட் ஆர்கானிக் வேஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து 2 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் எமிஷன், அது மட்டும் இல்லாமல் 2.5 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் மேன்யூர் ஆனுவலி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படியும் சொல்லியிருக்காரு. இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒரு அப்டேட்டு. ஆனால் இதுக்கு வந்து அது என்ன பேங்க், டிபிஎஸ் பேங்க் வந்து இவங்களுக்கு கூட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட சிபிஜி பிளான்ஸ் வந்து அக்ராஸ் இந்தியா அமைக்கிறாங்களா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இதுக்கு வந்து ஃபினான்சிங் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காண்டி இவங்க வந்து அமைக்கிறாங்க. ஸோ இந்த ஃபினான்சிங் வந்து எதுக்கு எனபிள் பண்ணுறதுனா எக்கோசிஸ்டம் டெவலப்மெண்ட் வந்து வெண்டார் பார்ட்னர்ஸ் மூலமாட்டு இந்த அக்ரி ரிசீவ்ஸ் ப்ளஸ் வந்து பயோகேஸ் ப்ரொடக்ஷன், காம்பரஸ் பயோகேஸ் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு டிபிஎஸ் பேங்க் வந்து ஃபினான்சிங் பண்ணுறாங்க. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 418 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க 5 மெர்க்குரி ஹோல்டிங் சப்சிடரிலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெர்க்குரி ஹோல்டிங்ஸுங்கிறது ஜாயின்ட் வெஞ்சர். எதுக்கு பிட்வீன் பார்த்தீங்கன்னா ப்ரூக்ஃபீல்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ட்னர்ஸ் எல்பியும் டிஜிட்டல் ரியாலிட்டி ட்ரஸ்ட் எல்பியும் இவங்க 2 பேர் தான் ஜாயின்ட் வெஞ்சர் வச்சிருக்கிறது தான் அந்த மெர்க்குரி ஹோல்டிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் வந்து இவங்க 418 கோடி இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஃபாக்ஸ்கானில் வந்து அப்டேட்டு. ஃபாக்ஸ்கான் வந்து கர்நாடகாவில் 13,911 கோடி வந்து அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. அதாவது ஸ்டேட் ஹை லெவல் கிளியரன்ஸ் கமிட்டி மீட்டிங் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் வந்து சில 14 ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. சித்தராமையா தலைமையில் தான் நடந்துச்சு. அந்த ஸ்டேட்டோட முதலமைச்சர் அவருக்கு தலைமையில் நடக்கும்போது 14 ப்ராஜெக்ட்ஸுக்கு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து அந்த ஃபாக்ஸ்கானோட ஒன் ஆஃப் த அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் ஆப்பிள் மேனுஃபேக்சர் கம்பெனி தான் அமைக்க போகிறாங்க. இது மூலமாட்டு 13,911 கோடி ஃபாக்ஸ்கான் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து கர்நாடகாவில் ஆல்ரெடி அவங்க வந்து 8,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவலும் கிடச்சிருந்து. இப்போ 13,911 கோடி ஃபாக்ஸ்கான் கர்நாடகாவில் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதுக்கு அப்ரூவலும் கிடச்சிருக்கு ஸ்டேட் ஹை லெவல் கிளியரன்ஸ் கமிட்டிலேருந்து. பஜாஜில் வந்து அப்டேட்டு. பஜாஜோட சேத்தக் இ ஸ்கூட்டர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 1 lakh யூனிட்டை மார்க் பண்ணியிருக்கு. குறிப்பாட்டு இவங்களோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா 13% ஆட்டிருக்கு அந்த நவம்பர் 2023. டிவிஎஸ்ல வந்து அப்டேட்டு. டிவிஎஸ் அப்பாச்சி RR 200 வந்து அவங்களோட பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிற பைக்கை 2024 லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட மாடல் எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்கன்னா RTR 200 இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்டைலிங் க்ரூஸ் ஃப்ரம் எப்படி சொல்கிறாங்கன்னா RR 300ன்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்களோட அப்பாச்சி டிவிஎஸ் அப்பாச்சி புது மாடல் லான்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சம் பேங்க் ஸ்டாக்ஸில் வந்து அப்டேட்டு. எஸ் பேங்க்கில் வந்து அப்டேட்டு. ஃபஸ்ட்டு இவங்க வந்து 4,200 கோடி வேல்யூவில் கார்ப்பரேட் அண்ட் ரீட்டைல் பேட் லோன்ஸ் எல்லாமே சேல் பண்ண போகிறாங்க. யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா ஜேசி ஃப்ளவர் ஏஆர்சி அப்படிங்கிறவங்கள்ட்ட தான் சேல் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் இயர் தான் அந்த பேங்க் வந்து 48,000 கோடி வேல்யூவில் நான் பெர்ஃபார்மிங் லோன் போர்ட்ஃபோலியோவை இவங்கள்ட்ட விற்றாங்க. ஸோ இப்போவும் 4,200 கோடி உள்ள கார்ப்பரேட் அண்ட் ரீட்டைல் பேட் லோன்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. இது வந்து எஸ் பேங்க்கில் வந்து அப்டேட்டு. ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து 3% ஜம்ப் ஆயிருந்து. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மேனேஜ்மெண்ட்டில் சில சேஞ்சஸ், குறிப்பாட்டு சீனியர்
சீனியர் மேனேஜரியல் பர்சனல் வந்து அஸ்வினி பிஸ்வாலாட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாட்டு இவர் தான் நெக்ஸ்ட் சீஃப் காம்ப்ளியன்ஸ் ஆஃபீஸராட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களோட டாப் மேனேஜ்மெண்ட்டில் சேஞ்ச் ஆனதுனால ஸோ இந்த பிஸ்வால் வந்து அவரோட ரோலை ஜனவரி 28 2024 அந்த டைம்லேருந்து எடுப்பார். ஸோ அதுலேருந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்றைக்கி அந்த ஷேர் வந்து அதிகமாக இருந்து. நெக்ஸ்ட்டு கோட்டக் மஹேந்திரா பேங்க் வந்து அவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணியிருக்காங்க. அப் டு எவ்வளோ ஹைக் பண்ணியிருக்காங்கன்னா 85 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஹைக் பண்ணியிருக்காங்க. இது வந்து கோட்டக் மஹேந்திரா பேங்க்கில் வந்து அப்டேட்டு. லாரஸ் லெபார்டரிஸில் வந்து அப்டேட்டு. அந்த ஷேரை வந்து அடிச்சிருந்தாங்க. லாரஸ் சிந்தசிஸ் பிரைவேட் லிமிடெட் இவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரி. இவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளானில் USFDA வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. December 4 to 12 இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இவங்களுக்கு 5 அப்சர்வேஷன் கிடச்சிருக்கு. Form 483 5 அப்சர்வேஷன். ஸோ அதனால இன்றைக்கி இந்த ஷேர் அடிச்சிருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் நியர்லி 20,000 கோடி 20,536 கோடி அந்த ரேஞ்சுக்கு கீழே விழுந்திருக்கு இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல். இது வந்து லாரஸ் லெபார்டரிஸில் வந்து அப்டேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்ஃபோசிஸை அடிச்சிருந்தாங்க. அதாவது ஐடி ஸ்டாக்ஸ் இன்ஃபோசிஸ், TCS எல்லாமே அடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு இன்ஃபோசிஸ் வாங்க முடியாது. இன்ஃபோசிஸ் ஒரு 1400 கீழே வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி 1300 அந்த ரேஞ்சில் இருக்கும்போதே வாங்குன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் ITC வாங்கலாம், சவுத் இந்தியன் பேங்க் வாங்கலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்குங்க. விப்ரோ வாங்குங்க. விப்ரோ வந்து சீப்பாக தான் இருக்குது. விப்ரோ வந்து பொறுமையாக இருக்க முடியுங்கிற வாங்குங்க. உடனே ரிட்டர்ன் எதிர்பார்க்குறவங்க விப்ரோலாம் எதிர்பார்க்காதீங்க. அது வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ் வந்து கழிச்சு தான் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து விப்ரோ லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஸ்டாக் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் நியூஸ்லாம் பார்த்தோம். ஸோ நம்ம சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.